மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. நானும் உன்னை சேர்க்க மாட்டேன், நீ காய் வேட்டியை கட்டிட்டு காசிக்கு போகணும், பிஜேபியோட சேரக்கூடாது. என்ன நியாயம் அது? என்ன தர்மம் அது? ஓபிஎஸ் எங்க போய் சேருவாங்க, தினகரன் எங்க போய் சேருவாங்க? அவங்க ஒரு அணியில இருக்க மாட்டாங்களா? ஆனா இயல்பை மீறின ஒரு கேரக்டர் அது. செங்கோட்டையன் அப்படி பத்திரிகையாளரை சந்தித்து சொல்ற ஆளே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு பின்னாடி நடக்குதோ. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். தேர்தல் நெருங்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் வச்சு இன்னொரு சாமியாரை வச்செல்லாம் எடப்பாடிக்கு தூது விட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி அனுபவிக்கிறாங்க. அந்த கடந்த ஒரு வாரமா அந்த அணியினர் ஒரு வேதனை அனுபவிக்கிறாங்கல்ல. அதிகாரமிக்க தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தான்னு சொல்ற அளவுக்கு பதட்டத்தை வெளிக்காட்டுறாருல சிவி சண்முகம். இந்த வேதனை தானே மற்ற எல்லாருக்கும் வெவ்வேறு காலகட்டங்கள் இருந்திருக்கும். எதிர்காலத்துல திமுகவுக்கு இந்த நிலைமை வரும். ஆனா அது மாதிரிதான் புரியலையே. துரோகிகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையில இவங்களை எல்லாம் அடிச்சிடுறாரு. ஜனவரி 2024 நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தீங்க? டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துல நடுநாயகமாக பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்கிறார், பக்கத்திலேயே எடப்பாடி உட்கார்ந்தார். ஞாபகம் இருக்கு அந்த காட்சி? அதை பெருமையா பேசுனீங்க. இது துரோகம்னா அது துரோகம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய சமூகம் உங்களை விட்டு போயிடுச்சு, ஓட்டு போடல, இனிமேல் அவங்க ஒட்டுமொத்தமா கட்சி விட்டே போயிடுவாங்க. இந்த ஆபத்தை தான் போய் எல்லாரும் சொன்னாங்க. அப்ப அந்த சமூகம் இவங்க பக்கம் தான் நிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. இவங்க மக்கள் அதை ஓரளவு நிரூபிச்சது தெரியுமா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் நடைபெற்றது. அதில் பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் இப்போ வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? ரகசியம் சொன்னது எந்த விஷயத்துக்கு சொன்னா, பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்படும், சாதாரண தொண்டர் ஒருவர் அந்த இடத்துக்கு வருவார் தலைமை பொறுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அதுக்கான ரகசியம் என்னிடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நான் வேறு வார்த்தைகளில் கடந்த ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் அந்த இரட்டை இலை தொடர்பான வழக்கு வேகம் எடுத்து இவ்வளோ விவாத பொருளாக மாறணும். ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் பத்திரிகையாளர்களோ அதிமுக தொண்டர்களோ எடப்பாடியோ ஓபிஎஸ்ஐ கூட நினச்சிருக்க மாட்டாங்க. சரிதானா? அது வருது. தேர்தல் ஆணையம் அங்கே நடந்து கொண்ட விதம் தான் கவனிக்கத்தக்கதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அதிமுகவில் ஐயோ ஒரு தவறு நடந்துடக்கூடாதுலாம் தேர்தல் ஆணையம் ஒன்றும் பதட்டப்படலை. அந்த குழப்பத்தை, சர்ச்சையை விசாரிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குன்னு நிலைநாட்டுறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டாங்க. அவங்க வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்ன எடப்பாடியினுடைய வாதம் நிராகரிக்கப்பட்டு இன்னைக்கு விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் கைகளுக்குள்ள போயிடுச்சு. பிளவு இருக்கா இல்லையா? இந்த வார்த்தையே முதல்ல கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். என்னையா பிளவு? ஏன்னா எடப்பாடி சொல்ல ஒரு வகையில் கரெக்டு. பொதுக்குழு கூட்டுறாரு, 2000 சில்லற பேர் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஆயிடுச்சுன்னு எடப்பாடி தான் பொதுச்செயலாளர்னு ஒத்துக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சத்தம் போடாலும் கட்சி விட்டு நீக்கப்படுறாரு. அப்போது நிர்வாக ரீதியாக, அமைப்பு ரீதியாக, சட்ட ரீதியாக எல்லாமே எடப்பாடிட்டு இருக்கிற போது பிளவு இருக்கா இல்லையான்னு பாருங்க முதல்ல. அதில் திருப்தி அடைந்தால் விசாரிங்க அப்படின்னு உயர்நீதிமன்ற தீர்ப்புலேயே ஒரு வார்த்தை வருதுன்னா எடப்பாடி நிஜமாகவே வேதனைப்பட்டிருப்பார். அந்த வேதனையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த வேதனை தானே அன்னைக்கு சசிகலாவுக்கு இருந்திருக்கும், தினகரனுக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கும், ஓபிஎஸ்க்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம். தத்துவத்தை பேசலை நான். துரோகம் செய்கிற, தவறு செய்கிற, தவறுகளுக்கு துணை போகிற எவர் ஒருவரும் அந்த வலியை, பெயினை, வேதனையை அனுபவிச்சே தீருவாங்க. இது நியாயமா, சரியா, தப்பா, என்ன அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு எடப்பாடி அனுபவிக்கிறாங்க. அந்த கடந்த ஒரு வாரமா அந்த அணியினர் ஒரு வேதனை அனுபவிக்கிறாங்கல்ல. அதிகாரமிக்க தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தான்னு சொல்ற அளவுக்கு பதட்டத்தை வெளிக்காட்டுறாருல சிவி சண்முகம். இந்த வேதனை தானே மற்ற எல்லாருக்கும் வெவ்வேறு காலகட்டங்கள் இருந்திருக்கும். எதிர்காலத்துல திமுகவுக்கு இந்த நிலைமை வரும். யாரும் இதுல விதிவிலக்கே கிடையாது. காலம் அது மாதிரிதான். புரியலையே. எதிர்காலம் ஒரு வார்த்தை சொன்னேன். எதிர்காலம் ஒரு வார்த்தை, அதுக்கு அடிப்படை என்ன இருக்கு பாருங்க. எதிர்காலம் நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். அதிமுக இந்த கதிக்கு ஆளாகுன்னு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நினைச்சு பார்த்திருப்போமா? அதுதான் நல்லா இருக்கணும்ன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. எந்த சூழ்நிலையும் இந்த 2 வார்த்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணும்னு. இந்த மாதிரியான மனசாட்சியற்ற எதையும் செய்ய துணிகிற பிஜேபி இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வலுவா இருக்குன்றதை யோசிச்சு பார்த்தா திமுகவும் இந்த பிரச்சனைகளை சந்திக்காமல் போகாதுங்கிற அந்த ஒற்றை வரியில சொல்றேன். விவாதிக்கிற அளவுக்கு அது சீரியஸா இப்ப எடுத்துக்க வேண்டாம். யாரும்
விதிவிலக்கில்லைன்னு சொன்னதில்லை. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவை சேர்த்துக்கிட்டே தவிர திமுக வழியை வந்து நான் திணிக்கல. அது விவாதத்துக்குள்ள இழுக்க வேண்டாம். யாருமே விதிவிலக்கு கிடையாது. அந்த வழியை அனுபவிக்கிற போது அவங்களுக்கு தெரியும். நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி தினகரனுக்காக இதே குரலை நான் ஒழிச்சேன். நீங்க இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி அரசியல் விவகாரங்களுக்காக மத்தியில் ஆளுகிற கட்சியுடைய கைப்பாவையாக மாறி சிலரை நசுக்க நினைப்பதை ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் அனுமதித்தால், ரசித்தால் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு எல்லாரும் இதுக்கு அனுபவிப்பீங்கன்னு சொன்னேன். முதல் ஆளா இன்னைக்கு எடப்பாடி அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறார், தொடங்கி இருக்கிறார். இன்னும் எதுவுமே நடக்கல. இல்ல அதுதான் நீங்க அனுபவிக்கிறார் வலி அப்படின்னா அவர் கூலா தானே இருப்பாரு. எல்லா சப்போர்ட்டும் அவர் பக்கம் இருக்கு. இல்ல அதைத்தான் பொதுக்குழு சொல்றேன். உறுப்பினர் நான் அப்புறம் என்ன வலி கேட்கிறேன், அவருக்கு? இவ்வளவெல்லாம் இருந்தோம், நாளைக்கு கோர்ட் மாதிரி போய் நிக்கணும். குவாசி ஜுடிஷியரி எலெக்ஷன் கமிஷன் அங்க போய் வாதத்தை முன்வைக்கணும். எங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு எடுத்துட்டு போய் காட்டணும். இப்ப எல்லாமே முடிஞ்சு நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னு சொல்ற எடப்பாடி இன்னைக்கு எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு போக வேண்டிய சூழல் வந்துச்சா? இது அவசியமா? வெளியில மேலோட்டம் பார்த்தா இது அவசியமே இல்லையா? ஏங்க நீங்க சொல்ற வார்த்தை நானும் சொல்லுவேன். ஏங்க பொதுக்குழுவை கூட்டி ஒரு பூச்சால் ரைட்டாங்க, நீதிமன்றம் ஒத்துக்குச்சுங்க. நீதிமன்றம் அதை சொல்லி அதை இந்த வழக்கை முடிச்சிருக்கலாமே. பிளவு இருக்கான்னு பாருங்கிறாங்க. ஸோ ஒரு உயிரற்ற அல்லது அர்த்தமற்ற அல்லது இவ்வளவு பெருசா ஆகுமான்னு சந்தேகப்பட்ட ஒரு விவகாரம் இன்னைக்கு உயிரோட்டமா எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கு. செங்கோட்டையன் ஒரு எடுத்த விஷயம் கரெக்டான விஷயம் தான், யாருமே தவறுன்னு சொல்ல முடியாது. அம்மா படம் இல்லாத மேடையில் நான் ஏற மாட்டேன்ட்டார். யாருமே அவர் அதை விமர்சிக்கலாமா என்னன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா செங்கோட்டை சொன்ன தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா இயல்பை மீறின ஒரு கேரக்டர் அது. செங்கோட்டையன் அப்படி பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்ற ஆளே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு பின்னாடி நடக்குதோ சந்தேகப்படுறோமா? இந்த விவகாரம் எடப்பாடியினுடைய சம்பந்தி அல்லது நெருங்கிய உறவினர் வீட்டில் நடந்த மிகப்பெரிய ரெய்டு. பிரஸ்லிஸ் வந்துச்சு. 700 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள், இவ்வளவு பணம் நகை கைப்பற்றணும், விசாரணை தொடர்கிறதுன்னு ஒரு வரி இருக்கும், எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கும் தொடருது. இந்த புள்ளிகளையெல்லாம் இணைச்சு பார்த்தா ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட ஒண்ணுதான் இன்னைக்கு ஓபிஎஸ் கையில் இருக்கிற ரகசியம்னு நான் பார்க்கிறேன். அப்ப என்ன, அதிமுகவை ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பல நேரங்களில் பலவீனப்படுத்தி தங்களுக்கு சாதகமாக ஆட்க முடியுமா, அந்த தொண்டர்களை தங்கள் பக்கம் இழுக்க முடியுமான்னு எவ்வளவோ பிரயத்தனப்பட்டாங்க பிஜேபி. வெளியில பார்த்தா அந்த ஆட்சியை தொடர செய்யற மாதிரி தொடர்ந்தாங்க. ஆனா அதிமுக பிளவுபடுத்தினாங்க. தர்ம யுத்தத்தை தொடங்கி வச்சாங்க. மோடியை ஃபோன் பண்ணி நிறுத்திக்கோ, போய் ஆட்சியில் சேர்ந்துக்கோ சொன்னார், சேர்ந்தார். சேர்ந்த பிறகு சசிகலா தினகரன் அப்படியே இருக்கட்டும்னாங்க. தேர்தல் நெருங்கும் போது அவங்கள சேர்த்துக்கங்கன்னாங்க. ஒவ்வொரு வேலையும் பிஜேபி பண்ணுச்சு. பலவீனப்படுத்தி ஆதாயம் அடைய நினைச்சாங்க, முடியல. அவர்களாகவே வளரலான்னு பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் அவர்கள் பண்ற துரோகத்துக்கு இந்த ஜென்மத்தில் வளர முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வேல் யாத்திரை அப்படிதான் நடத்தி பார்த்தாங்க. அதிமுக தள்ளி வச்சு நாமளே வளர்ந்து பார்ப்போம். வேல் யாத்திரை நடத்தினாங்களா? அதிமுகவோடு தோழமை தொடர்கிறது. ஆனா வேல் யாத்திரையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அர்த்தம் என்ன? சரி நம்மளாவது வளருவோமான்னு பார்ப்போம். மக்கள் அதை இடது கையில புறந்தள்ளினாங்க. ஒரு துளி கூட மதிக்கல. அப்ப அந்த ஆயுதமும் வீணா போச்சு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக போனது. அப்பதான் இந்த என்ன இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, 2 முறை 21 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பொறுப்பை இழந்தோம். நமக்கான ஆட்சின்னு அவங்க நினைச்ச ஆட்சியை இழந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட ஆட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையுடைய துடுக்குத்தனம், எடப்பாடியினுடைய பிடிவாதம், 2 நாளையும் அந்த கூட்டணி அமையில 2 பேரும் 0 வாங்கினாங்க. இன்னொரு தப்பு அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைச்சு பலவீனப்படுத்தி பழக்கப்பட்ட பிஜேபி அதிமுகவை முதல் முறையாக ஒற்றுமைப்படுத்துறதுக்கு சில காரியங்களை செய்யறாங்கன்னு தான் எனக்கு கிடைக்கிற தகவல் சொல்லுது. அது தேர்தல் ஆணையத்தை வச்சோ, இந்த ரெய்டினுடைய தொடர்ச்சியை வச்சோ, செங்கோட்டையன் போன்றவர்களை வச்சோ எடப்பாடிக்கு ஒரு ஆம்டிஸ்ட் ஆப்ரேஷன் நடக்கலாம். சொல்றத கேட்குறீங்களா? எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து கட்சி நடத்துறீங்களா இல்லை அப்படின்னு அந்த 3 புள்ளியை வச்சாலே அர்த்தம் என்னன்னு எடப்பாடிக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். இது திரைமறைவில் நடக்குதோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஓபிஎஸ் உடைய வார்த்தைகள் அதை மறைமுகமா வெளிப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த ஒற்றுமைப்படுத்துறதுனால என்ன பலன்னு அவங்க நினைக்கிறாங்க? திமுக ஐடியாலஜிக்கல் எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்தணும்னா பலமான அதிமுக அவசியம் என்கிற புள்ளிக்கு முதல்ல பிஜேபி வந்திருக்கு. அடுத்த சுயநலம், சட்டமன்ற தேர்தலிலேயே அந்த பலமான அதிமுக கூட்டணி வச்சுட்டா ஒரு 5 சீட்டு ஜெயிச்சோம், 4 ஜெயிச்சோம், இனிமேல் 10 ஜெயிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கலாம். தப்பே கிடையாது. அரசியல் ரீதியாக எந்த கட்சியும் கணக்கு போடுவாங்க. இல்லை இப்போ அவையிலனா கூட பரவாயில்ல, ஸ்ட்ராங் பண்ணி விட்டுடுவோம். 29 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் அதிக இடங்களை கேட்டு அதிக இடங்களை ஜெயிக்கலாம். இந்த 0ங்கிறத முதல்ல மாற்றுவோம். நீண்ட கால திட்டமாகவும் இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. வெளியில வரட்டும், விவாதிப்போம். ஆனா இது எல்லா இடத்துலயுமே எல்லா புள்ளியிலையுமே இபிஎஸ் வந்து ஒரு பிடிவாதமா தான் இருக்கிறாரா? இணைக்கிறதுலயும் அவர் இன்ன வரைக்கும் இணங்கல. அதே மாதிரி பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறதே இன்ன வரைக்கும் சொல்றாரு. நீங்க சொல்ற அதே புள்ளி இருக்கு. செங்கோட்டையனை கலர்றாங்க, ரெய்டு தொடர்கிறது, ஓபிஎஸ் இங்க பேசுகிறார், தேர்தல் ஆணையத்தில் அடுத்த கல்லு இருக்கு. ஆனா இதை தாண்டி இபிஎஸ் ஒரு பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறாருன்னு படுத்துக்கலாம். அதை மறுக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாருன்னு பார்ப்போம். அப்படி உறுதியாக இருக்கிற எடப்பாடி பிஜேபி என்ன செய்ய காத்திருக்குங்கிறது நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக தான் இருக்கிறேன்.
அது மாதிரி நம்மளே யூகம் பண்ணிடலாம், ஐயோ ஒரு உறுதிமிக்க மனிதர் அவார்டை கொண்டு வாங்க, அவருக்கு முதல்ல மாலையை போடுவோம் அப்படின்னு போட்டுறாதீங்க. நாளைக்கு எதுவும் நடக்கும். இடி ஒரு சம்மன் அனுப்பிச்சுன்னா, சம்மன்னா என்ன சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு என்ன மதிய சாப்பாடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. விசாரணைக்கு வாங்க, உங்கள் சம்மந்தி வீட்டில் 700 கோடி ரூபா வரி ஏய்ப்பு நடந்துச்சு, அதில் ஒரு டைரியில் ஒரு பேப்பரில் உங்களை லிங்க் வருது, பதில் சொல்லி விசாரணை முடித்து வீட்டுக்கும் அனுப்பலாம். சம்மன் அனுப்பி ஆஜராகாத செந்தில் பாலாஜியை ஓராண்டுக்கு மேலாக சிறை வைத்தது போல அதில் கொஞ்சமாவது உள்ள வைக்கணும்னு பிஜேபி நினைச்சால் செஞ்சு காட்டுற வல்லமே பிஜேபிக்கு உண்டு. அதையெல்லாம் தாங்குறாரா எடப்பாடின்னு பார்க்கணும். நான் பயம்பொறுத்தலை, நம்ம கண்ணால பார்த்த காட்சிகளை சொல்றேன். தங்களுடைய அரசியல் எதிரிகளை, தாங்கள் நினைப்பதை ஏற்க மறுக்கிற நபர்களை, கட்சிகளை இந்த கடந்த 5-6 ஆண்டுகளா பிஜேபி என்ன பண்ணுன்னு பார்த்ததுனால இதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ரெட்டலை விவகாரம் இன்னைக்கு உயிரோட்டமா எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சாங்கன்னா சம்மன் அனுப்புற, எனக்கு கிடைக்கிற தகவல் சம்மன் போக போகுதுன்னு தான் சொல்றாங்க. கைது பண்றாங்களா நான் சொல்லல, ரைடினுடைய தொடர்ச்சியா சம்மன் அனுப்ப முடியும். அது நடந்தால், அது நடந்துச்சுன்னா பிஜேபி எடப்பாடிக்கு எதிராக காய் நகர்த்த ஆரம்பிச்சாங்கன்றதை வெளிப்படையா நம்ம ஒத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்றதா இருந்தா 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பண்ணிருக்கலாமே. இல்ல நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், அப்ப ஏன் பண்ணலன்னு கேக்குற நமக்கு என்னதா, இந்த கட்சி நல்லா இருக்கணும், நீங்க ஜெயிக்கணும், நம்ம தொடர்ந்து சொன்னோம் பண்ணணும்னு அவங்க நினைச்சு பிஜேபி கூட்டணியை விட்டு விலகுறேன்னு தலைமை கழகத்துல கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டு வெளியே வந்தார் எடப்பாடி. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி என்ன பண்ணார், 4 முன்னாள் அமைச்சர்களை 2 பேரை பெங்களூர்ல இருந்து 2 பேரை கொச்சின்ல இருந்து அனுப்பிச்சார், ரகசியமா அனுப்பிச்சாராம். அவருக்கு தெரியல எதுவுமே இந்த காலத்துல ரகசியம் இல்லைன்னு. 4 பேர் அனுப்பி என்ன சொன்னார், கூட்டணியை விட்டு நாங்க வெளியே வர்றோம் அப்படின்னு எச்சரிக்கை போகல. கூட்டணி தொடரணும்னு நினைச்சா அண்ணாமலையை கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவை, எம்ஜிஆரை, அண்ணாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறார். இது அதிமுக தொண்டர்களுடைய உணர்வை புண்படுத்துது, கூட்டணி தொடருதுன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவரை பார்த்து சொல்றதுக்கு தான் போனாங்க. பார்த்து சொல்லிட்டும் வந்தாங்க, பிஜேபி கூட்டணி விட்டு விலகுவதற்கு அல்ல. ஒரு வாரமா காத்திருக்கிறோம், எந்த பதிலும் இல்லை, அண்ணாமலை கண்டிக்கவும் இல்லை. போன்ல கூப்பிட்டு கண்டிச்சிட்டோம்னா அதுக்கெல்லாம் அதிமுக தொண்டை மயங்க மாட்டான். வெளிப்படையா கண்டிச்சாதான் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். ஆஹா, அம்மாவை திட்டினாங்க, அவரை திட்டாங்க, கண்டிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேஸ் சேவிங் இருக்கும் அதிமுகவுக்கு. அதுவும் இல்லாத போதுதான் நானே சொன்னேன், அப்ப எடப்பாடிக்கு வர வழியே இல்லை. ஆனா ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியா எம்ஜிஆரை திட்டுறாரா, திட்டட்டும், நான் கூட்டணி தொடர தயார், இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான எந்த விஷயத்துக்கும் அண்ணாமலை என் கண் முன்னால் வரக்கூடாதுன்னு சொல்லி சாதிச்சிருப்பார். அப்படி ஆர்டர் போட்டு கமாண்டிங் ஆட்டுற அளவுக்கு எடப்பாடி இல்லாமல் இருக்கலாம். அதுல பாதி ராஜேந்திர ரெட்டி அதை காமிச்சிருக்கணும். ஸோ அப்போ பிஜேபியும் அப்போ விட்டுட்டாங்க, எடப்பாடி உறுதியா இருந்தார். ஆனால் தேர்தல் நெருங்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் வச்சு இன்னொரு சாமியாரை வச்செல்லாம் எடப்பாடிக்கு தூது விட்டாங்க, எப்படியாவது கூட்டணி சேர்ந்துக்கலாம். எடப்பாடி அப்போ உறுதியா இருந்தார், நான் மறுக்கல. பிஜேபி அப்போ ஆசைப்பட்டுச்சு, நடக்கல. ஸோ முயற்சிகள் எடுத்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புல எடப்பாடி உறுதியா தான் இருக்கிறார். சரி, இப்போ எடப்பாடி தள்ளி வச்சா அது எப்படி அதிமுக ஒற்றுமையா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். ஆனானப்பட்ட சசிகலாவையே ஒரு நாளையில தூக்கி எறிஞ்ச கட்சி தான் பொதுக்குழு தான் இந்த அதிமுக கட்சி, அதிமுக பொதுக்குழு. எடப்பாடியெல்லாம் ஏமாத்திரம், தூக்கி போடணும்னு நான் சொல்லலை. அவர்கள் ஒரு முடிவு எடுத்தா தொண்டருடைய உணர்வு என்ன தெரியுமா, அதிமுக உணர்வு எது நடந்தாலும் கட்சி நல்லதுக்கு தான் நடக்குமா. சசிகலாவை இந்த பொதுக்குழு பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கிறனாலும் ஏச்சன்னு கைதட்டுவாங்க, அந்த பதவியிலிருந்து நீக்கிறோம் கைதட்டுவாங்க. பொதுச் செயலாளர் பதவியே இல்லை, நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மாவை சொன்னீங்களா, என்னடா ஆச்சு, அதை பத்தில பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்படுகிறது, இனிமேல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான், அதுக்கும் கைதட்டுவாங்க. இதுல எங்க தொண்டர்கள் வந்தாங்க கை தட்டுறதுக்கு? நீங்க சொல்ற எல்லா விஷயத்திலையும் தொண்டர்கள் உணர்வு எங்க மதிக்கப்பட்டது? நான் சொல்றது பொதுக்குழு உறுப்பினர்கள், அந்த பொதுக்குழுங்கிற வார்த்தை தான் பயன்படுது எல்லா, ஏன்னா அதுதான் அதிகாரமிக்க பாடி. எந்த முடிவை சொல்லி தீர்மானத்தை வச்சாலும் எல்லாத்துக்கும் அந்த 2000 சில பேர் வச்சுன்னு கை தட்டினாங்க. ஒரு எதிர்ப்பு குரல் கூட கிளம்பினதில்லை. ஓபிஎஸ் வைத்திலிங்க கலந்துகிட்ட பொதுக்குழு கலாட்டாச்சு, தண்ணி பாட்டில எரிஞ்சாங்களே, அப்ப கூட தனி மனித தாக்குதல் தானே தவிர எடுத்த முடிவை எதிர்ப்பது அல்ல. இவங்க எதிர்குரல் கிளம்புனா இவங்க வெளியில வந்துட்டாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் தகராறு பண்ணல, நாங்க எதிர்த்து ஓட்டு போடும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அதிமுக பொதுக்குழுன்னா என்ன, அந்த உறுப்பினர்கள் அவருடைய மனப்பான்மை அப்படிதான். நாளைக்கு எடப்பாடிக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ற சம்மன் வருது, அவரை ஏதோ கையை முறுக்கிறாங்க, பிஜேபி ஏதோ பண்றாங்கன்னா சத்தம்லாம் ஒதுக்கிட்டு அடுத்து செங்கோட்டைனா இல்ல கேபி முனுசாமியா நத்தக சொன்னாங்கன்னா யார் தலைமை பொறுப்புல இருந்தாலும் ஏத்துக்கிட்டு அமைதியா போறவன் தான் அதிமுக தொண்டன். அவங்களுடைய உணர்வு அப்படிதான், சரிதான். அவங்க நோக்கு கட்சி நல்லா இருக்கணுங்கிற அந்த இதுதான். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு யார் இருந்தா என்னப்பா, கட்சி இருந்தா சரிப்பா, நல்லா இருந்தா சரி, அந்த மனநிலைக்கு அவங்க எப்பயோ வந்துட்டாங்க. இப்ப எடப்பாடி இல்லைன்னா அப்ப கட்சி அவ்வளவுதானா அப்படிலாம் எதுவும் நினைக்க. சசிகலாவே இல்லாமல் கட்சி நடத்திட்டு வந்துட்டாங்களே, என்ன ஒண்ணு தோல்வி பாதைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒற்றை தலைமையானா நான் ஜெயிச்சு காட்டுவேன்னாரு, ஜெயிக்கல. அவங்க இருந்திருந்தா வெற்றி பாதையா இருக்கும். நான் சசிகலான்னு சொல்லலையே, ஒற்றை தலைமை ஆனா நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொன்னதான ஜெயிக்க முடியலன்னு சொல்லுவோம்.
சசிகலா பத்தி நம்ம எதை வச்சு என்ன பேசுறது? அவங்க இன்னும் ஆக்டிவ் அரசியலுக்கு வரவே இல்லையே. ஓபிஎஸ் இருந்திருந்தால் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஓபிஎஸ் இருந்தாலும் 21 தேர்தலில் தோக்குறாங்க, ஆட்சியை இழந்தாங்க. தினகரனை சேர்த்துக்கு 15 தொகுதி கொடுங்கன்னாரு அமித்ஷா. ரெட்டல சின்னத்திலே நிக்கட்டும்னாரு. கட்டுப்பாடு உங்ககிட்டே இருக்குன்னாரு. கொறடா உத்தரவு நீங்க தான் ஏத்துக்கல. இன்னைக்கு ஏத்துட்டு இருந்தா அந்த அரித்மேட்டை கூட்டி பார்த்தா ஆட்சி திமுக ஆட்சியே இல்லையே. இத்தனை தவறுகளை அதிமுக தொண்டர்களும் புரிஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணன் செய்யறது பூரா தப்பாவே இருந்திருக்கு இருக்கு. இந்த உணர்வை என்கேஜ் பண்ணி இந்த உணர்வுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதிமுக வலிமைப்படுத்துவது சுயநலத்துக்காகங்கிற முயற்சி நடக்கலான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இபிஎஸ் துரோகிகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையில இவங்களை எல்லாம் அடிச்சிடுறாரு. யார் யார் இருக்கிறாங்களோ யாரும் வேண்டாம். அந்த துரோகங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் அவர் வச்சிருக்காரான்னு தெரியல. அப்படி பார்த்தா நான் பொதுவா ஒரு தலையாளா வெளியே இருந்து பார்த்தா துரோகத்தின் வடிவமாவே இருக்கிறவர் எடப்பாடி தான். அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனா அது ராஜதந்திரம்னு அவர் சொல்லலாம். என்ன துரோகம்னு சொல்லட்டுமே. என்ன துரோகம்? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார். நீங்க எங்க சார் இருந்தீங்க? ஜனவரி 2024 நீங்க எங்க உட்கார்ந்துருந்தீங்க? எதை பெருமையா சொன்னீங்க? டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துல நடுநாயகமாக பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்கிறார். பக்கத்திலேயே எடப்பாடி உட்கார்ந்தார். ஞாபகம் இருக்கு அந்த காட்சி? அதை பெருமையா பேசுனீங்க. இது துரோகம்னா அது துரோகம் இல்லையா? ஒரு கூட்டணியில இருந்தா உங்களுக்கு அந்த மரியாதையை கொடுப்பாங்க, ஏற்றுக்கணும். இன்னைக்கு ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியில இருக்கிறார், மரியாதை கொடுக்குறாங்க. அது எப்படி துரோகம்னு சொல்லுவீங்க? திமுகவோடு சேர்ந்துட்டாங்கலாம் ஜெயக்குமார் பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் சொல்லட்டுமா, கள்ள கூட்டணி என்பது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் தான். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிக்கு ஒரு தூசு கூட விழாவை பார்த்தோம். தூசி விழுந்துருச்சேன்னு எடப்பாடி லேசா சொல்லட்டு ஓடோடி போவார். ஸ்டாலின் ஊதி விடுவார். ஐயோ எங்கண்ணே எந்த கண்ணுன்னே பாரு. அப்படிதான் நடக்குது. திமுக அமைச்சர்கள் துடிக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் துடிக்கிறாங்க வேதனையில. தெரியுமா? நான் இன்னைக்கு வெளிப்படையா அந்த குற்றச்சாட்டை சொல்றேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு அவங்க நடையா நடக்கிறாங்க அதிமுக போட்ட ஆட்சி காலத்தில் போட்ட வழக்குகளுக்கு. ஆனால் ஸ்டாலின் அந்த முன்னாள் அமைச்சர்கள் அப்படி பாதுகாக்கிறார். நாங்கெல்லாம் சொல்லி 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 8 பேர் மேல வழக்கு போட்டாங்க. சார்ஜ் ஷீட்டே போடல. சட்ட நடைமுறை தெரிந்த ஸ்டாலின் சார்ஜ் ஷீட் போடாம கள்ள மௌனம் சாதிச்சார். பொதுவெளியில பேசுற 4 பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டார். ட்ரையல் தொடங்கவே இல்லை. ட்ரையல் தொடங்கினா தீர்ப்பு வந்துடும். எதுக்காக ட்ரையல் நடத்தல? இப்ப புரியுதுங்களா? ஓடி இப்ப எப்படி சொல்றீங்க? நீங்க ஓடி வந்து கேட்டீங்களே, இதுதான் ஆதாரம். ஏன் நடத்தல? அதத்தான் நானும் கேட்கிறேன். ஏன் நடத்தல? நாங்க திமுக தொண்ட ஒவ்வொருத்தரும் கேட்கிறோம். எதுக்காக நீங்க வேடிக்கை பாக்குறீங்க? எதுக்காக எடப்பாடி அவருடைய அமைச்சரவை சகாக்களை பாதுகாக்கிறீங்க? ஸ்டாலின் வெக்கப்படணும், தலை குனியணும். நான் 10 இடம் சொல்லிட்டேன். இது கடுமையான வார்த்தை அல்ல, நியாயமான விமர்சனம். இது ஸ்டாலின் வெட்கி தலை குனியணும். நம்ம மந்திரிங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு நடையா நடக்கிறாங்களே, நாம இப்படி அவங்கள பாதுகாத்துட்டு இருக்குமே வெட்கப்பட வேண்டிய முதல் நபர் ஸ்டாலின் தான். என்ன லாபம் அதைத்தான நானும் 3 வருஷமா கேட்கிறேன். என்னங்க லாபம்? 40க்கு 40 ஜெயிச்சுக்கிட்டு இது அரசியல் நினைக்கிறீங்களா? திமுக தொண்டனுக்கு செய்கிற துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் நான் சொல்றேன். சரிதானா? அதனால அவங்களுக்குள்ள எல்லாம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் அரசியல் தான். அப்போ இப்ப அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எந்த புள்ளிக்கு வர்றாங்க தெரியுமா? வழக்குல சிக்காத நபர்கள். ஆமா இல்ல, அண்ணன் எடுக்கிற முடிவெல்லாம் திமுக சாதமா போயிட்டு இருக்கு. இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார், பிஜேபி கூட்டணி விட்டு விலகி வர்றார். எனக்கு கிடைத்த தகவல், ஆதாரம் இல்லை, பிஜேபி கூட்டணியோட நீடிக்காதீங்கன்னு ஒரு தகவல். அது திமுகவுக்கு சாதகம். சேர்ந்து நின்று தான் இன்னைக்கு 10ல இருந்து 20 தொகுதி இவங்க ஜெயிச்ச. பூஜ்ஜியங்கிற வார்த்தை காணாம போயிருக்கும். ஒரு தொகுதி கூட ஜெயிக்கிட்டோம். பூஜ்ஜியம் வந்திருக்குமா? அரித்மெட்டிக் 12 தொகுதியை காட்டுது. கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருந்தா 20 தொகுதியில் போய் நிற்கும். அப்போ இது நடந்துடக்கூடாதுன்னு திமுக ஆசைப்பட்டு அது ராஜதந்திரம். அவங்க ராஜதந்திரம் பயன்படுத்துறாங்க, ஜெயிக்கிறாங்கல்ல. அதுல ஒரு துளியாவது எடப்பாடி பயன்படுத்த வேண்டாமான்னு ஆதங்கத்துல இருக்கிறான், கொந்தளிப்புல இருக்கிறான் அதிமுக தொண்டை. சரி, ஆனா அதே சமயம் பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணு கூட தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இதே சிந்தனையில இபிஎஸ் யோசிக்கலாம்ல, பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகமே செய்யுது, இது இங்க வளராது, இதோட சேர்ந்து நம்ம நின்னோம்னா நமக்கு அது சாதகம் இல்ல அப்படிங்கிற ராஜதந்திரத்தை அவர் ஏன் யோசிக்க கூடாது? அப்ப கூட்டணி வைக்க சொல்லி யாருமே கேட்கலையே. இப்ப செங்கோட்டையனோ அன்னைக்கு போய் சந்திச்ச 6 முன்னாள் அமைச்சர்களோ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும்னு யாருமே கேட்கல. பிஜேபியினுடைய ஆசை தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எடப்பாடி எதை செய்ய தயங்குறார்? அதிமுக ஒற்றுமையை பத்தி யோசிக்க தயங்குறார். பிஜேபியோட கூட்டணி பத்தி யாருமே பேசலையே. அவர் 2 புள்ளியில நிக்கிறாருல. ஒண்ணு கூட்டணி அப்படிங்கிறது பாஜகவோட வேண்டாம், அது நமக்கு சரியா வராதுங்கிறது ஒண்ணு. அந்த முதல் புள்ளிக்கு நான் வர்றேன். பிஜேபியோட கூட்டணி வேணும்னு சொல்றது யாரு? அதிமுகல பிஜேபி கூட்டணி வேணும்னு சொல்ற ஒரு நபரை சொல்லுங்க. நீங்க தீர்மானம் போட்டாங்களா? கோஷம் போட்டாங்களா? உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா? எடப்பாடி வீட்டு வாசல்னு சத்தம் போட்டாங்களா? இல்லாத விஷயத்த சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு எடப்பாடி உறுதியா இருக்கு. உங்களை யாருங்க சேர சொன்னா? இப்ப ஒண்ணு நீங்க சொல்றீங்கல்ல, யாரு கேக்குறா பாஜகவுடன் கூட்டணி வைக்க, அவர்கிட்ட கேட்டாங்களா? 2021 வச்சோம்,
அதற்கு பிறகு அவர் உண்மையை புரிந்து கொண்டார்னு வச்சுக்கலாமா? உள்ளுக்குள்ளேயே அவர் சில வார்த்தைகள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கூட சொன்னாங்க, உள்ள இருந்துகிட்டே கட்சியை கலைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பாஜக செஞ்சிருக்கலாம். அப்ப அதுல உஷாரா இருந்துட்டு இனிமே பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்ற. எப்ப வந்தாரு? அதுதான் அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வரலையே. ஜனவரி 2024 வரைக்கும் உறுதிப்பட பயணித்தவர் பிஜேபியோடு. அதை சொல்ல மறக்காதீங்க. அண்ணாமலை செஞ்ச சேட்டை தான் தொடக்க புள்ளி. அதுவே ஒரு தலைவரா அங்க நிக்கிறாருல்ல. நீங்க அண்ணாவை விமர்சனம் பண்றீங்க, ஜெயலலிதா விமர்சனம் பண்றீங்க. அதை மறைச்சிட்டு ஆனால் அரசியல் கணக்கு அப்படி போடக்கூடாதுதான் நீங்க அதை எல்லாரும் சொல்லி காட்டுறாங்க. இப்போ பூஜ்யம் தானே, அப்படி எல்லாம் சவால் விட்டுட்டு 4 இடம் இல்ல 1 இடம் ஜெயிச்சு காமிச்சிருந்தா எடப்பாடியின் உறுதியை நம்ம பாராட்டலாம். அங்க காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம் தான் பெருசு. இப்ப இனிமே வரக்கூடிய ஒரு தேர்தல்ல கூட, சட்டப்பேரவை தேர்தல்ல கூட பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க, இதுதான் வியூகம், இதுதான் அரசியல் கணக்கு அப்படின்னு பார்த்தா, பாஜக இந்த மாதிரியான மும்மொழி விஷயம் NEP எல்லாம் கொண்டு வரும்போது எதிர்மறையா போகும். இவர் அந்த கணக்கை இவர் யோசிக்க மாட்டாரா? நான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைங்கன்னு யாருமே சொல்லல. பிஜேபிக்கு அந்த என்ன இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தும் அதுதான். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட யார் கூட்டணி வச்சாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது, சரிதானா? ஆனா நாடாளுமன்ற தேர்தல் அப்படி அல்ல. வலிமையான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார். மோடியா கேள்வி கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்லை. ராகுலான்னு சொல்ல முடியாத தேர்தல். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி என்பது வரம், வேற வழி இல்லாதனால அது வரம். சட்டமன்ற தேர்தல் அது தண்டனை, தற்கொலைக்கு சமம். நானும் சொல்லுவேன், அதிமுக தொடர்ந்த உணர்வும் அதுதான். ஆனா கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அந்த கட்சி பிஜேபி ஏதாவது செஞ்சுச்சுன்னா அதை நான் வரவேற்பேன்னு நான் சொன்னேன். தொண்டர்களும் அதான் சொல்றேன். என்ன ஒற்றுமை புள்ளி கேளுங்க. ரெண்டாவது இதே மறுபடியும் எல்லாரையும் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம்ல. இதுதான் துரோகிகள் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு வேண்டாம். துரோகம்னா எதை சொல்றீங்க? எடப்பாடி சொல்ற துரோகம் எது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சும்மா துரோகின்னு சொல்லிட்டா போதுமா? சரி, அந்த துரோகிகளை ஒதுக்கி வச்சு உங்களால ஜெயிக்க முடிஞ்சா? 7 தொகுதியில டெபாசிட் போச்சு. அவங்க இல்ல சசிகலா தினகரனை சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு டெல்லியில சொன்னார். ஜனவரி 21 டெல்லியில இருந்துட்டு சொல்றாரு. அண்ணன் தைரியமா சொன்னாரு, எல்லாருமே பாராட்டினாங்க. ஜெயிச்சு காட்டினீங்களா? ஆட்சியை இழந்தீங்க. 24 பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வர்றாரு. நீங்க இப்ப பாராட்டின மாதிரி நானும் பாராட்டினேன், ஆச்சரியப்பட்டேன். ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சு காட்டு, ஒருத்தர் வரல. ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன்னு சொன்ன பிறகு தேமுதிக மட்டும் வந்துச்சு, அமைக்க முடியல. அங்கேயும் தோல்வி. அப்ப இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டன் தாங்க மாட்டான். அந்த கட்சி ரொம்ப பலவீனம் இல்ல, காணாமே போயிடும். இந்த ஆபத்தை உணர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய சமூகம் உங்களை விட்டு போயிடுச்சு. முக்குளத்தோர் சமுதாயம் அதிமுக விட்டு போயாச்சு, ஓட்டு போடல. இனிமேல் அவங்க ஒட்டுமொத்தமா கட்சியை விட்டே போயிடுவாங்க. இந்த ஆபத்தை தான் இப்ப எல்லாரும் சொன்னாங்க. அப்ப அந்த சமூகம் இவங்க பக்கம் தான் நிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. இவங்க அதை ஓரளவு நிரூபிச்சு தெரியுமா? 3 லட்சம் ஓட்டு ராமநாதபுரத்துல வாங்குறார், 2 லட்சம் ஓட்டு டிடிவி வாங்குறார். மதுரையில அதிமுக டெபாசிட் போகுது. டெபாசிட் போற இடமா மதுரை? அரசியல் அப்புறம் தள்ளி வைங்க. மதுரைக்கு அதிமுக எவ்வளவு பெரிய பிணைப்பு தெரியுமா? திண்டுக்கலுக்கு இருக்கிற அதே மரியாதை மதுரைக்கும் அந்த உணர்வு ரீதியான பிணைப்பு இருக்கு. டெபாசிட் போச்சு. யாரால போச்சு? அங்க சமூகம், அந்த சமூகம் அங்கே கணிசமா இருக்கிறாங்க. இந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு எதுக்காக தயங்குறீங்க? ஒரு தலைவன் செய்யற வேலையான அதை தான் குருமூர்த்தி சொல்லி காமிச்சார். இன்னைக்கு 2ஆம் அவருக்கு தைரியம் இருக்கு, அவர் கட்சிக்காரர்ல, அதனால பொது மேடையில பேசுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு அதை தான் புலம்புறாங்க. அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டாரு. ஒற்றுமை வேண்டாம், ரைட்டு, தனியா இருந்து ஜெயிச்சு காட்டுங்க. ஒரு தொகுதி ஜெயிச்சு தான் நீங்க எடப்பாடிக்கிறது யாராவது பேச முடியுமா? நான் உட்பட பேச முடியுமா? அப்ப நீங்க ஜெயிக்கவும் மாட்டீங்க. நீங்க செய்யற புறம் மறைமுகமா திமுக உதவி பண்ணிட்டே இருப்பீங்க. 40 ஜெயிக்கட்டும், ஆட்சியை பிடிக்கட்டும், இடைத்தேர்தலை ஜெயிச்சுக்கட்டும். இவருக்கு இடைத்தேர்தலை புறக்கணிச்ச வரலாறு கலைஞருக்கு இருக்கு, ஜெயலலிதாவுக்கு இருக்கு. அதுல இருந்து மீண்டு வந்து வெற்றியை பெற ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு. இவர் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார். இந்த தேர்தலை புறக்கணிக்கணுமா ஒரு முடிவு எடுத்துருக்கணும் அவர். இதை நம்ம தனியா நின்னா பிஜேபியும் நிக்கல, நம்மளும் வெளியே போயிட்டா அப்ப ஓட்டு போறதுக்கான சாய்ஸ் 2 சாய்ஸ் தான். திமுகவுக்கு போடணும், இல்லாட்டி சீமானுக்கு போடணும். நாம ஆதர்ஷ புருஷரா நினைக்கிற பெரியார அவர் விமர்சிக்கிறாரு. அந்த சீமான ஓட்டு வாங்க கூடாது உணர்வு ரீதியா நினைச்சிருந்தா கூட நீங்க செலவே பண்ண வேண்டாங்க. வெறும் ரெட்டலைன்ற சிம்பிளை பார்த்தா எத்தனை ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருப்பான். அந்த 90,000 டிஃபரன்ஸ் வந்திருக்குமா? வந்திருக்காது. திமுகவுக்கு 25,000 ஓட்டு 20,000க்கு மேல அவர் எடுத்திருப்பாரா? எடுத்திருக்க முடியாது. இந்த அரசியல் கணக்கையும் தப்பா போடுறாரு. அப்போ ஒரு தப்பா செஞ்சுட்டு இருக்கு. எவ்வளவு நாள் வேடிக்கை பார்க்கிற உணர்வு வந்திருக்கு. எப்படி வெடிக்கும்னு நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல இன்னொரு தெளிவு எனக்கு வேணும். என்னன்னா, பாஜக துரோகம் பண்ணுது தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனா அந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்தால்தான் அதிமுக ஜெயிக்க வேண்டும்னு பாஜகவோட ஊதுகுழலா ஓபிஎஸும் இருக்கிறாரு, டிடிவியும் இருக்கிறாரு. இவங்களை சேர்த்துக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், அதிமுக ஒற்றுமையா வரணும் அப்படிங்கறது எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இபிஎஸ் அதை எதிர்பார்ப்பாரா? இது துரோகங்கிறத நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. எடப்பாடியினுடைய பார்வை அது.
அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த துரோகத்தோடு தானே நீங்க கூட்டணியில இருந்தீங்க ஜனவரி வரைக்கும். அந்த ஜனவரியில இருந்து பிஜேபி தான் புது கொள்கையை வச்சு புதுசா துரோகம் பண்ணிருக்கா? நான் உங்களை கேட்கிறேன். இல்ல இது அரசியல்ல சகஜம் தானே. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு கட்சியோட இருக்கிறதையும் காங்கிரஸோட கூட்டணி இருப்பாங்க, அப்புறம் திரும்ப மிசா வருது, திரும்ப நிலையான ஆட்சி தருக, நேருவின் மகளே வருகன்னு இங்க சொன்னாங்க. அதே ஜெயலலிதா அவர்களும் அதே பாஜகவுடன் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்றப்ப, அப்ப நீங்க ஜெயலலிதாவை பத்தி கேட்பீங்களா? இது வரைக்கும் உனக்கு தெரியாதா அந்த ஜனசங்கமும் பாஜகவை பத்தியும்? இதெல்லாம் தானே அரசியல். இந்த வார்த்தையை மறக்க மாட்டீங்களே. இதே வார்த்தை எடப்பாடி கிட்டே கேட்கணும்னு அவங்க சொல்றாங்க. அரசியல்ல எல்லாமே சாத்தியம்தான். ஒரு காலகட்டத்தில் சூழலுக்கு ஏற்ப எடுக்கிற முடிவு தான். சரிதானா? இன்னைக்கு அதிமுகவோட நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம்னு தினகரனையோ ஓபிஎஸ்ஸோ எடப்பாடி சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த அதிமுக பிஜேபியோட கூட்டணியிலேன்னு தலைமை பொறுப்பில் இருக்க எடப்பாடி முடிவெடுத்தா கட்சியை உடச்சிக்கிட்டு போய் ஓபிஎஸ் போய் பிஜேபியோட சேர்ந்தாதான் அது துரோகம். நானும் உன்னை சேர்க்க மாட்டேன், நீ காய் வேட்டியை கட்டிட்டு காசிக்கு போகணும், பிஜேபியோட சேரக்கூடாது. என்ன நியாயம் அது? என்ன தர்மம் அது? சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க. எங்க போவார் ஸ்டாலின்ட்டையா? ஓபிஎஸ் எங்க போய் சேருவார்? தினகரன் எங்க போய் சேருவாங்க? அவங்க ஒரு அணியில இருக்க மாட்டாங்களா? அது என்ன, நான் இருந்தா அது அம்மாவுக்கு கிடைத்த கௌரவத்தை மோடி எனக்கு கொடுத்தாருன்னு பெருமைப்பட்டுக்கிறது பிஜேபியோட. ஓபிஎஸ் தினகரன் பிஜேபி அணியில இருந்தால் அது துரோகம். சரி, ஒன்றிணைந்தா அப்ப இபிஎஸ் என்ன முடிவெடுக்காரோ அதுக்கு எல்லாரும், அவர் இப்ப பொதுச் செயலாளர், ஆமா, அவர் அதுக்கப்புறம் ஒன்றிணைந்த அதிமுக என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்படணும். அதையும் நாம இப்ப பேசணுங்க. இது அந்த கட்சியோட உள் விவகாரங்க. பொதுவெளிக்கு அந்த விஷயத்தை தான் நம்ம பேச முடியும். அவங்க சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன தீர்மானம், நான் சொல்லட்டுமா, திமுக என்ன முடிவெடுக்கும் உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? 2026 தொடரும் தானே சொல்றாங்க. தொடரும் தான் என்ன சொல்றீங்க? தொடரும் தானே சொல்றாங்க. தொடரும்னு உங்களால் எழுதி தர முடியாது. அது தொடராதுன்னு என்னாலே சொல்ல முடியாது. அரசியல்ல எதுவும் சாத்தியங்கிற நிதர்சனத்தை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கூடா நட்புன்னு கலைஞர் சொன்ன போது வெடி வெடிச்சவன் தான் திமுக தொண்டை. காங்கிரஸ் சொன்ன போது அதே அறிவாலயத்துல ராகுல் தான் அடுத்த பிரதமர்னு ஸ்டாலின் சொன்ன போது கை தட்டினவன் தான் திமுக தொண்டை. தேர்தல் அரசியல்ல வெக்கத்துக்கு இடமே கிடையாது. இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் மேலோங்கி இருக்கணுமே தவிர அதிமுக பத்தி பேசுற போது நீ யோக்கியமா, நீ துரோகம் பண்ணியா, நான் இங்க இருந்தேன், நான் இங்க இருந்தேன், அரசியல்ல பேசி காட்டுறதுக்கு 1000 இருக்கு. சரிங்களா? நான் ஒரு நல்ல நோக்கத்துல என்னை போன்றவர்கள் கருத்து சொல்றோம். இதை எடப்பாடி புரிஞ்சுக்கணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் நாங்க ஒற்றுமைக்கு வழிவகுப்போம் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரா? தினகரன் சொல்லி எந்த நிபந்தனையுமின்றி நான் அதிமுகவோடு சேர தயார். படிச்சிங்களா? அதில் ஒரு நிபந்தனை, ஒரு ஸ்டார் போட்டு கீழே பிஜேபியோடு கூட்டணி தொடர வேண்டும் சொல்லியிருக்காரா? தினகரன் நான் 26 தேர்தலில் போட்டியிடக்கூட மாட்டேன், இதுக்கு தடையா இருக்கிறதா நினைச்சாங்கன்னா அவர் அறிவிச்சிட்டாரு. அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? பிஜேபி அதே சமயம் டிடிவி இதை சொல்றாரு இல்லையா, இபிஎஸ் இல்லாமையும் அவர் சொன்ன வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும். இப்போ அவர் எங்க இருக்காரு? அவர் தனி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற தினகரனுக்கும் அதிமுகவில் மீண்டும் சேர இணைய விரும்புகிற ஓபிஎஸ்க்கு டெக்னிக்கலா வித்தியாசம் இருக்கு. நீங்க முதல்ல இணைஞ்சிட்டு அப்புறம் தினகரனை கட்சியில சேர்த்த பிறகு தினகரன் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு தினகரன் தனி கட்சி நடத்துறாரு, அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது, அதுல கூப்பிடுறாரு. இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு அவர் விரும்புறாரு. எல்லாரும் சேர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்தோம்னா தினகரன் இல்லாமல் சொல்றாரு. அது எதுக்கான சிக்னல்? அதான் சொல்றேன். இந்த ரகசியத்துல அதுவும் ஒளிஞ்சிருக்கான்னு ஓபிஎஸ் போய் கேளுங்க. என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் ரகசியம் வெளிப்பட்டு தானே ஆகணும். எதையும் ஒரு லெவலுக்கு மேல யாரும் மறைக்க முடியாது. வீதிக்கு வரட்டும், அப்ப நம்ம விவாதிக்கலாம். கண்டிப்பா நம்ம பேசதான் போகின்றோம். நன்றி, நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.